முதுகு வலிய பத்தின உண்மையா பொய்யா தொடர்ல முதலாவதா நம்ம பார்க்க போறது டிஸ்க் பல்ஜ் தான் நர்வ் கம்ப்ரெஷனுக்கு காரணம். அதாவது கழுத்து வலி, முதுகு வலியோட சேர்ந்து கை கால்கள்ல வலி, அப்புறம் மரத்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அதுக்கு காரணம் முதுகு எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜவ்வு நரம்பு அழுத்துறதான்னு பொதுவா ஒரு கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றத பத்தின விஷயத்த தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பலரும் நரம்பு அழுத்தத்துல சஃபர் பண்றப்போ அதுக்கு காரணம் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன தெரியுமா? தசைகளுக்கு இடையில நரம்பு அழுத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய நம்ம ரொம்ப காமனா பார்க்க முடியும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்க. ஸ்கெலின் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கழுத்தோட சைட்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்கெலின் குரூப் ஆஃப் மசில்ஸ் கழுத்தினுடைய சைட்ல இருக்கக்கூடிய தசைகள். இந்த தசைகள் டைட் ஆகி போயிடுறப்போ கழுத்தோட சைட்ல இருந்து வெளியில வரக்கூடிய பிரேக்கில் பிளெக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகளை அழுத்த ஆரம்பிக்கும். இதனால கைகள் மரத்து போகக்கூடிய தன்மை, வலி, கைகள் வீக் ஆகி போயிடக்கூடிய சூழ்நிலை வர ஏற்படலாம். இதே மாதிரியான இன்னொரு பிரச்சனை பட்டெக்ஸ்ல இருந்து தொடங்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். பட்டெக்ஸ் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு தசை தான் பைரிஃபார்மிஸ் தசை. இந்த தசைக்கு பின்னாடி சயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு போகுது. இந்த நரம்பு தொட, கால் பகுதி, பாதம், அப்புறம் கால் விரல்கள் வர போகக்கூடிய ஒரு நரம்பு. அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த தசை டைட் ஆகி சயாட்டிக் நரம்ப அழுத்த ஆரம்பிக்கும். சயாட்டிக்கா முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய ஜவ்வு விலகுனதுனால கூட வரலாம். அதே டைம் பைரிஃபார்மிஸ் தசை அழுத்தத்தினால கூட பலரும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில சஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உடல்ல பல பகுதிகளில் தசை இருக்கிறதுனால நரம்பு அழுத்தப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கழுத்து அப்புறம் முதுகு வலியில சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் கை கால்களுக்கு வலி பரவுது அப்படின்னா, அதுக்கு எப்போதுமே காரணம் ஜவ்வு விலகுனது தான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பல நேரங்கள்ல தசை தான் அதோட காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வராம பார்த்துக்க தசைகள் டைட் ஆகாம நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். நம்மளோட முகநூல் பக்கத்துலயும், இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் தசைகள் டைட் ஆகாமலையும், வீக் ஆகாமலையும் வச்சுக்கிறதுக்கு பல பயிற்சிகளை நீங்க பார்க்கலாம். ஸோ, இன்னைக்கு நம்மளோட முதுகு வலிய பத்தின உண்மையா, பொய்யா தொடர்ல ஒரு முக்கியமான உண்மைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். உங்க முதுகெலும்புகள ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு உண்மையா, பொய்யா தகவலோட திரும்பியும் உங்கள சந்திக்கிறேன்.